வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெஸ்டர்ன் பாஸ்தாவை இந்தியா கூட்டிகிட்டு வர போகிறோம். எஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பாஸ்தா இன் மக்கனி சாஸ். மக்கனி கிரேவி வச்சு நம்ம யூஸ்வலாக நான் அதுக்கப்புறம் ரொட்டிக்கெல்லாம் சைட் டிஷ் பண்ணுவோம். இன்றைக்கி அந்த கிரேவியை நம்ம பாஸ்தாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். நல்லா சீஸியாக, ஸ்பைஸியாக, சாஸியாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே இந்த மக்கனி சாஸோட கிரேவி பார்த்தீங்கன்னா ஆனியன் டொமேட்டோ வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பாஸ்தா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் வச்சுருக்கிற பாஸ்தாவை போட்டு பாயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்தா வெந்துடும். சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு எண்ணெய் தடவி வச்சுடுங்க. அடுத்ததாக கிரேவிக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு பட்டர் லைட்டாக மெல்ட்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் பூண்டை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு லைட்டாக வதங்கட்டும். இது கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியுமே நான் நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு இஞ்சி ரெண்டுமே கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் சாப் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட சின்ன சைஸ் வெங்காயம்னா நீங்கள் 2 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த வெண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பட்டரில் வதங்கும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். காரத்துக்கு 1லேருந்து 2 காஷ்மீரி சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்ல ஸ்பைஸியாக வேணும்னா 2 சேர்த்துக்கோங்க. இல்லை கம்மியாக உங்களுக்கு ஸ்பைசினஸ் இருந்தால் போதும்னா 1 சேர்த்துக்கோங்க போதும். அடுத்ததான் நான் தக்காளி சேர்த்துக்க போகிறேன். 3 தக்காளியை டைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வெந்து குழையணும். அந்த பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்க போகிறோம். தக்காளி நல்லா உருதெரியாத குழஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ரெசிபிக்கு எந்த வெரைட்டி பாஸ்தா இல்லைனா ஸ்பெகட்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மெக்ரோனி பாஸ்தா எடுத்திருக்கேன். மெக்ரோனி பாஸ்தா பார்த்திங்கன்னா நான் 4 கப் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா மேலே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சரை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி இந்த விழுது தான் நம்மளோட மக்கனி சாஸோட பேஸ். நல்லா நைஸாக இருக்கணுங்க. எவ்வளோ நைஸாக முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக அதே கடாயிலே நான் இன்னொரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். கோதுமை மாவை இந்த வெண்ணெயில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா முதல்ல 1 கப் பால் சேர்த்துட்டு அந்த கோதுமை மாவை இந்த பாலோடு சேர்ந்து நல்லா விஸ்க் பண்ணிக்கிறேன். விஸ்க் பண்ணும்போது உங்களுக்கு க்ரீமியாக ஆகிடும். கட்டி குருண்டைகள் எதுவும் இல்லாத வரைக்கும் நீங்கள் விஸ்க் பண்ணிக்கணும். இது கொதிக்க கொதிக்க உங்களுக்கு திக்காகிடும். அதனால் ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு இன்னொரு கப் பால் சேர்த்துட்டு நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மறக்காமல் சாஸ் பண்ணும்போது நீங்கள் ஃப்ளேமை லோவில் தான் வச்சுக்கணும். இதுதான் நம்மளோட ஒயிட் சாஸ். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இது கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா ஒரு கேப்சிகமாக நான் நீளமாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் சேர்த்துட்டு ஒரு பாயில் வர ஆரம்பிக்கும் போதே நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆனியன் டொமேட்டோ மக்கனி சாஸ் பேஸ் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அரைச்ச அந்த கிரேவி பேஸ் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த மிக்சர் 2 சேர்ந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது உங்களுக்கு இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை ஏதாவது இருந்தாலுமே உங்களுக்கு போயிடும். ப்ளஸ் நம்ம சேர்த்துருக்கிற அந்த கேப்சிகமே வெந்துடும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தாராளமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நான் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்க்க போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். பொடிகள்லாம் சூடாக இருக்கிற இந்த கிரேவியில் சேர்க்கும் போது உங்களுக்கு உருண்டை கட்டிக்கும். அதனால் சேர்க்கும் போதே நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். அதாவது மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் ஜீரக பொடி சேர்த்துருக்கேன். இதையுமே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நார்த் இந்தியன் கிரேவின்னு சொல்லும் போது அதில் மசாலாவோட ஃப்ளேவர் கண்டிப்பாக இருக்கணும். அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த டேஸ்ட்டெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது தொடர்ந்து நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் சேர்க்கறதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும், ப்ளஸ் நல்ல ஒரு கலருமே கிடைக்கும். இப்போ இந்த கிரேவி நல்லா பலபலன்னு கொதிக்கும் போது நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த பாஸ்தாவை இந்த கிரேவியில் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். நான் மொத்தமாக வேக வச்சுருக்கிற 4 கப் பாஸ்தாவுமே இதில் சேர்த்துடுறேன். உங்களுக்கு இது ஒரு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுன்னா நீங்கள் தண்ணி இல்லைனா அந்த பாஸ்தா குக் பண்ண தண்ணி இருக்கு இல்லையா, அதுலேருந்து 1 கப் சேர்த்துக்கோங்க. பாஸ்தாவை இந்த கிரேவியோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கிளறும் போது முடிஞ்ச அளவுக்கு ஜென்டலாக கிளறுங்க, இல்லைனா பாஸ்தா உடஞ்சி போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இட்டாலியன் சீசனிங் இல்லைனா மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இல்லைனா பாஸ்தா சீசனிங் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த பாஸ்தாவோட ஃப்ளேவர் வரும்.
இது கூடவே நான் இந்தியனைஸ் ஃப்ளேவரும் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை இலைகள். கசூரி மேத்தி நிறைய சேர்த்திங்கன்னா கசந்துரும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். மொத்தமாக ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். நான் எங்கேயுமே எண்ணெய் யூஸ் பண்ணலைங்க. வெண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப் பால் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. கிரேவியை சாஸியாக வச்சுக்கிறதுக்காக தான் நான் பால் சேர்த்துருக்கேன். இல்லைனா உங்களுக்கு ஆற இந்த கிரேவி திக்காயிட்டே போகும். கடைசியாக கொஞ்சமாக மேலே சீஸ் தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மேக்ரோனி இன் மக்கனி சாஸ் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching. Have a great weekend.